கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீதிமொழிகளின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் ஒரு மனுஷனை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவனுக்கு ஒரு பெயரை இங்கே ஆண்டவர் வைக்கிறார். சோம்பேறின்னு சொல்லி ஒரு பெயரை வைக்கிறார். பாருங்க, இந்த பேரை நிறைய பேருக்கு பிடிக்கிறதில்ல. யாராவது நம்மளை சோம்பேறின்னு திட்டா நம்மளுக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது பாருங்கள். ஆண்டவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். நிறைய விஷயத்தில் நீங்களும் நானும் சோம்பேறித்தனமாக இருக்கிறோமா? ஒரு காரியத்தை சீக்கிரமாக செய்து முடிக்க திராணி இல்லாதவர்களாக இருக்கிறோமா? கொஞ்சம் கவனம் தேவை. பாருங்கள், சோம்பேறிகள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதே இல்லை. வெறும் கையாய் போன இந்த யாக்கோபு அவன் இரவெல்லாம் கண் விழித்து வேலை செய்ததுனால தான் 2 பரிவாரங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு வெளியே வர பிரயாசப்படுங்க. எதனால் உங்கள் வாழ்க்கையில் சோம்பேறித்தனத்தை பிசாசு கொண்டு வந்திருக்கிறான் என்பதை கொஞ்சம் கவனமாக நீங்கள் பார்க்கணும். அதிக நேரம் உலக காரியங்களுக்கு நீங்கள் உங்கள் இடத்தை கொடுப்பீர்கள் என்று சொன்னால், மொபைல் ஃபோனுக்கு உங்களுடைய நேரத்தை நீங்கள் அதிக நேரம் செலவு பண்ணுவீர்கள் என்று சொன்னால் சோம்பேறித்தனம் நம்ம வாழ்க்கையில் வரும். பாருங்கள், இன்னொரு விதமான சோம்பேறித்தனம் கூட இருக்குது. அதுக்கு பேர் ஆவிக்குரிய சோம்பேறித்தனம். நேற்றுக்கு தானே நான் ஜெபம் பண்ணேன், நேற்றுக்கு தானே பைபிள் படித்தேன், இன்றைக்கி படிக்கணுமா? நேற்று போன வாரம் தானே சர்ச்சுக்கு போனேன், இந்த வாரம் நான் சர்ச்சுக்கு போகணுமா? போன மாதம் தானே ஆண்டவருக்கு இவ்வளோ காணிக்க கொடுத்தேன், இந்த மாதமும் நான் கொடுக்கணுமா? இப்பவும் கொடுக்கணுமா? தேவனுக்கு இவ்வளோ செய்யணுமா? இது ஆவிக்குரிய சோம்பேறித்தனத்தை குறித்து நம்ம பார்க்குறோம். நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேதம் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்ன, நாளுக்கு நாள் கடந்ததை காட்டிலும் முந்தி செல்லுகிறவளாய் காணப்பட வேண்டும். நேற்றுக்கு 5 அதிகாரம் நான் படிக்கிறேன்னு இன்றைக்கி நான் ஒரு 6 அதிகாரமாச்சும் படிக்க எனக்கு ஒரு வாஞ்சை வரணும். நேற்றுக்கு ஒரு 1/4 மணி நேரம் நான் ஜெபிக்கிறவனா இருந்தேனே, இன்றைக்கி இன்னும் கொஞ்சம் ஒரு 20 நிமிஷமாச்சும் எச்சா நான் ஜெபிக்கிறவனாய் மாற வேண்டும். கர்த்தர் முன்னேறி செல்ல விரும்புகிறார். இப்படி சோம்பேறித்தனத்திலேயே தங்கி விடாமல் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஒரு முன்னேற்றத்தை நீங்களும் நானும் காண்பிக்கும் பொழுது நம்ம வாழ்க்கையில் தேவன் நமக்காக வைத்திருக்கிற அநேக ஆசீர்வாதங்களை நிச்சயம் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த காலை வேளையில் தேவ சமூகத்தில் ஒரு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, ஏன் வாழ்க்கையில் காணப்படுகிற சோம்பேறித்தனங்களை எல்லாம் எடுத்து போடுங்க. நான் இன்னும் சுறுசுறுப்புள்ளவனாக இருக்க விரும்புகிறேன். சுறுசுறுப்புள்ளவனை கை தான் ஆளுகை செய்யுங்க. எல்லா இடத்துலையும், வேலை செய்கிற இடத்துல, வீட்டில் உங்களை கர்த்தர் சுறுசுறுப்புள்ளவர்களாய் மாற்ற விரும்புகிறார். God bless you. Amen. Amen.